வேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு 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 ஸ்திரீ, ஒரு தேவ மனுஷி, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் ஜெபம் என்பதற்கு அடிப்படையாக ஒருவரை நாம் அடையாளப்படுத்துவோம் என்றால், ஆமென், ஜெபத்திற்கு பெண்களில் நாம் அடிப்படையாக அடையாளப்படுத்துவது அன்னாளைத்தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஆண்களில் தானியேலை அடையாளப்படுத்துவோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருந்தாலும் இவர்களுடைய ஜெபம் என்பது சாதாரணமான ஜெபங்கள் அல்ல. இங்கே ஒரு ஸ்திரீ அவங்க வாழ்க்கையில ஒரு அழகான திரும்பி வருதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், 9வது நாளில் ஜெபிக்க வந்திருக்கோம். இந்த நாளில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க போறீங்க. கர்த்தர் இதற்கு ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ணும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன? ஒரு திரும்பி வருதல். இன்னைக்கு வந்து விண்ணப்பம், இனி ஒரு பெற்றுக்கொள்ளுதலின் நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் பகல் வேளை சொல்லுகிறேன், இதற்கு முன் வந்த விண்ணப்பித்த சில காரியங்களுக்கு இன்றைக்கு பதில், இன்றைக்கு ஜெபித்த சில காரியங்களுக்கு இனிமேலும் பதில். ஆமா, இது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை. இந்த 27வது வசனம் அன்னாள் சொன்ன வார்த்தை அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த இடத்துல நீங்க சொல்றாப்புல இந்த வசனத்தை படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கடைசி பகுதியை மட்டும் பாடிங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு முறை கூட சொல்லுங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு அம்மே, நிச்சயமா நான் சொல்றேன், இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு தருணம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருவதாக. நீங்க சொல்லணும், நான் ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்டிருந்தனோ அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தந்தார் அப்படின்னு நீங்க சொல்லுகிற ஒரு நாள் உங்க லைஃப்ல கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவன். இன்னைக்கு நீங்க பலவிதமான கண்ணீர், வேதனை, பிரச்சனை, பாடுகள், மனதில் ஏற்பட்டு இருக்கிற துக்கம், அப்படி நடுவில் நீங்க வந்திருக்கலாம். இந்த 27ஆம் வசனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையாய் மாற்ற, உங்க அனுபவமா மாற்ற, உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாற்ற நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். நான் 30 வருடத்தை தாண்டி ஊழியம் செய்கிறேன். இந்த 30 வருடம் என் ஊழியத்தில் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருவாரா என்று கேட்டால் அது 100% உண்மை. ஆமா, 100% உண்மை. அதனால இந்த 27ஆம் வசனம் இந்த 9வது நாளில் உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆவதாக. இன்னைக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை முழுவதிலும் இதை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். நீங்க தெய்வ சமூகத்திற்கு வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தையை சொல்லணும். எவ்ரி டே நீங்க ஆலயத்திற்கு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வரும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எப்படி? என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். எவ்ரி சர்வீஸ்ல
உங்க பதில் இப்படித்தான் இருக்கணும். பாஸ்டரையா, நான் போன வாரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு போனேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இனி இது வந்து எவ்ரிடே உங்க வாயின் வார்த்தையா இருக்கணும். சரியா? அந்த வசனத்தின் மேல கை வச்சு நீங்க ஒரு 20 செகண்ட், ஒரு 20 வினாடிகள் ஆமா ஒரு ஜெபம் பண்ணி இருங்க. இதா அப்படியே என் வாழ்க்கையில நான் எடுத்துக்கிறேன்ப்பா, எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்திற்கு வரும் பொழுது நான் சொல்லணும், பாஸ்டரையா, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்லி. ஆமா, எவ்ரி விசிட், நான் ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஜெபங்களுக்கு வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை தெய்வ சமூகத்திற்கு வரும் பொழுதும் நான் சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. இது என் வாயின் வார்த்தையாவே நான் எடுத்துக்கிறேன், என் வாயின் வார்த்தையாவே நான் எடுத்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை இப்போ ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி இருங்க. இன்னைக்கு நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண வந்திருக்கேன்ப்பா, இந்த வசனத்தை அந்த காரியத்தில் எனக்கு அற்புதமா மாற்றி கொடுத்துருங்க ஆண்டவரே. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 9வது நாளில் எந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று, ஒரு விடுதலை வேண்டும் என்று, ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று கண்ணீரோட இந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல இந்த 27ஆம் வசனத்தை அப்படியே அப்ளை பண்ணுங்க ஆண்டவரே. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. இன்னைக்கு இவங்க என்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே இந்த 9வது நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதுல இந்த வசனம் வரணும், இந்த அற்புதம் நடக்கட்டும், இந்த அற்புதம் நடக்கட்டும். என் விண்ணப்பத்தின்படி, என் விண்ணப்பத்தின்படி, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும்பா, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கடனுக்காக அழுகிறவர்கள் உண்டு, கைவிடப்பட்டு அழுகிறவர்கள் உண்டு, கண்ணீரோடு நின்று கொண்டு அழுகிறவர்கள் உண்டு. போகும் வழி தெரியாம நிக்கிறனே, எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வசனம் இவங்க வாழ்க்கையின் தோத்திர சூத்திரமா ஃபார்முலாவா மாறட்டும் ஆண்டவரே. இவங்க லைஃபினுடைய ஃபார்முலாவா மாறட்டும். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார் என்று ஆணித்தரமாய் சொல்லுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்ப கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தின்படி. ஒரு முறை கூட சொல்லுங்க, மார்தட்டி சொல்லுங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்க பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஆமா, முகத்தை பார்த்து சொன்னீங்களா? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஆண்டவே உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக, கிருபையாயிருப்பாராக. ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும் பொழுதும் இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு அற்புதம் என்ன நடந்திருக்கும்டா. எவ்ரி சர்வீஸ் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதும் இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த ஊழியத்தை நான் வாழ்த்துறேன், இந்த ஊழியரை நான் வாழ்த்துறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. சரி, இந்த அம்மா ஜெபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். இவங்க வாழ்க்கையில் எப்பொழுது, இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து பேசவில்லை, அன்னாளுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன்.
ஆனா முதல்ல பிரேயருங்கிறது வரும். இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுது இந்த அம்மா ஜெபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், இதை நம்ம படிக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம ஜெபம் என்பது இயல்பு தான். ஆனா இவங்க எப்பொழுது ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள்? நீங்க எந்த டைம்ல ஜெபம் என்கிற ஆயுதத்தை நீங்க கையில் எடுத்தாகணும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து. நீங்க எப்போ உங்க ஜெப நேரம் என்ன, உங்க ஜெப நேரம் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, காலையில 3லேருந்து 4 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 4லேருந்து 5 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 5லேருந்து 6 வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எல்லாரையும் அனுப்பிட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். அதுல மேல சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன பாஸ்டர், எது ஜெபம்னா? சிலர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க உங்க ஜெப நேரம் எப்போன்னு பிராக்டிக்கலா நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது வசனத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்ல எடுங்க, அப்புறம் படிக்கலாம். பேப்பர் சத்தை நிக்கட்டும், எல்லாரும் எடுக்கணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்க எப்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்றேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. உனக்கு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணு. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ மறந்துடவே கூடாது. வாழ்க்கைக்கு ஃபார்மலா இது. சரி, 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். கடைசி வார்த்தையை சொல்லுங்க, கடைசி வேர்டை மட்டும் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு உங்க கூட்டத்துக்கு உங்க புருஷன் வந்தாரா? இல்லை. எப்போ உங்க வாயில இல்லை என்ற சொல் வருகிறதோ அதுதான் உங்க ஜெப நேரம். புரியல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுதான். வீட்டுல பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க? முன்னால மாதிரி படிக்கவில்லை. இல்லை என்ற சொல், இல்லை என்ற சொல் எப்போ உங்க வாயில வருதோ அதுதான் உங்க ஜெப நேரம். அதை மறந்துடாதீங்க. ஏனென்றால் இல்லை என்ற சொல்லை மாற்றுவதற்கு கண்ணீரின் ஜெபத்தினால் மட்டும்தான் முடியும். சமாதானமா இருக்கீங்களா? சமாதானமே இல்லை பாஸ்டர். எனக்கு ஒரு 1000 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர்னா இல்லை என்ற சொல் உங்க லைஃப்ல எப்பொழுது உங்க சுகமா இருக்கீங்களா? சுகம் இல்லை, சுகம் இல்லை. உங்களுக்கு வீடு இருக்குதா? சொந்த வீடு இல்லை, இல்லை. தொழில் எப்படி இருக்கிறது? தொழிலும் இல்லை. வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இல்லை. இந்த சொல் எங்கே? லோன் கட்டுறதுக்கு பணம் இருக்கிறதா? அதுவும் இல்லை. அப்போ இல்லை என்ற சொல் எப்பொழுது உங்கள் வாழ்வில், உங்கள் வீட்டில், உங்கள் வாயில் நடமாடுகிறதோ உடனே ஜெபம் பண்ணணும். அது பஸ்ஸில் இருந்தாலும் சரி, பைக்கில் டிராவலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை என்ற சொல், இல்லை என்ற சொல் எப்போ நீங்க வாயில் உங்கள் வீட்டில் நடமாடுகிறதோ உடனே ஏசப்பா எனக்கு உதவி செய்திருங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்திருங்க. என் வீட்டில் என்ன வேர்டு வருது? இல்லை என்ற வார்த்தை வருது. என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. என் புருஷனுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. எங்க அம்மா அப்பாவனுடைய வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வருது. இப்பதான் ஜெபம் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இது காலையிலையும் வரலாம், 10 மணிக்கும் வரலாம், மத்தியானமும் வரலாம், சாயந்தரமும் வரலாம், ராத்திரியும் வரலாம். ஆமே ஆமே. எப்போ இந்த இல்லை என்ற சொல்லை உங்கள் மனம், உங்களுடைய வாய், உங்க இருதயம், உங்கள் வாழ்க்கையில அதை நீங்க பார்க்குறீங்களோ உடனே நீங்க என்ன செய்திடணும்? ஜெபிக்கணும். இப்ப மறுபடியும் 27ஆம் வசனத்தை சொல்லுங்க. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிரேயர் டைம் ஒன்னாச்சா?
மறக்க மாட்டீங்களே. மறுபடியும் வாங்க, மறுபடியும் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 5ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை, இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தரோ, ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தடை என்கிற ஒன்று, அடைப்புன்னா என்ன? தடை தானே. நீங்க நினைக்கிற காரியத்துல எப்பொழுது ஒரு தடையை உணர்கிறீர்களோ அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இவளுக்கு வேணும், ஆனா கிடைக்கல. இவ விரும்புறா, கிடைக்கல. அவ ஆசைப்படுறா, கிடைக்கல. ஒரு அடைப்பு, ஒரு தடை வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்க எப்ப ஜெபிக்கணும்? நீங்க நல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு தடையை பார்க்கறீங்க. உடனே ஆண்டவரே, நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் ஒரு தடை எனக்கு தெரியுது. இந்த தடையை நீங்கள் உணரும் பொழுது ஜெபிக்க தவறிவிடக்கூடாது. ஆமென். எப்பொழுது உங்க லைஃப்ல தடை என்கிற எல்லா நேரமும் தடை இருக்காது. சில நேரத்துல நல்லா போயிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு பிரேக், ஒரு தடை குறுக்கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உடனே என்ன செய்யணும்னா, உங்க லைஃப்ல நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பைக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா பைக்கை ஓரம் கட்டிடணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தடையை நீங்க உணர்றீங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த இடத்துல ஒரு பிளாக் தெரியுது, எனக்கு ஒரு தடை தெரியுது. இந்த இடத்துல இது வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்துல இந்த முட்டுக்கட்டை வர வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அந்த இடத்துல நின்றுட்டு, நான் என்னுடைய பழக்கம் சொல்றேன், காரை ஓரம் கட்டிடுவேன், உடனே பைக்கை ஓரம் கட்டிடுவேன், தெய்வ சமூகத்தில் நிற்பேன். ஆண்டவரே, இந்த யாத்திரையில எனக்கு ஒரு தடை தருகிறது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணிடுவேன். ஏனென்றால் தடைகளை தகர்க்க அவரால் மட்டும்தான் முடியும். முதல்ல இல்லாய்மையை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். 2, தடைகளை மாற்ற அவரால் மட்டும் முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன வேர்டு சொல்லுவீங்க? அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த அடைப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன வேர்டு சொல்ல போறோம்? தடை என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் பொறாமை தடையாக இருக்கும், சில நேரங்களில் பிசாசு தடையாக இருக்கலாம், சில நேரங்களில் நாமே தடையாக இருக்கலாம், சில நேரங்களில் கர்த்தரே தடைவாக இருக்கலாம். அதனால தடைகளை பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவ சமூகத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பிரேயர் டைம் என்னது? இல்லை. நான் கடைசியில் நான் சொன்னது பூரா திருப்பி கேட்பேன். மண்டே ஆட்டே சரி. ஒன்றென்னது? இல்லை. 2வது தடை. சரி. 3வதாக நீங்க எப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 6ஆம் வசனத்தை படிங்க. அடைத்திருந்தபடியினால் சக்களத்தை எப்படி அவள், ஒரு முறை கூட சொல்லுங்க, துக்கப்படும்படியாக. தொடர்ந்து படிங்க. சமயத்தில் போதும். அல்லேலூயா. இந்த 6வது வசனத்துல நம்ம அடிக்கடி படுற ஒன்று இருக்கே, துக்கம். நம்ம ஆட்களுக்கு அது டெய்லி வந்து போகும். சில ஆட்கள் எல்லாம் ஏன் துக்கப்படுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எப்போ பாரு புர்ரும் உட்கார்ந்துருப்பான். ஆனா எப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் துக்கப்படுமோ அப்ப எல்லாம் உங்க ஜெப நேரம். எப்படி உங்க ஜெப நேரம் என்ன? அப்போ சொல்ல பவுல் சொன்னது சரிதான், இடைவிடாமல் ஜெபிங்க.
இடைவிடாமல். ஆமா, இந்த 3 இல்லாத மனிதன் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. முதல்ல என்ன? இல்லை. அடுத்து தடை. 3வது, சில ஆட்கள் துக்கப்படுகிறதையே எனக்கு துக்கம் வரலன்னே துக்கப்படுவான். நம்ம ஆட்கள் தேடி பிடிச்சு துக்கப்படுறதுல அவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க. அப்போ இல்லை என்ற சொல் வரும் பொழுது என் ஜெப நேரம், தடை என்கிற வார்த்தை வரும் பொழுது என் ஜெப நேரம், துக்கம் என்கிற ஒன்று எப்பொழுது என் இருதயத்தை ஆளுகை செய்யுமோ இனி நான் ஜெபிக்காமல் தொடரக்கூடாது. எப்போ என் மனதை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் நான் கேட்டுட்டேன், என் இருதயத்தை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா ஒரு நிமிடம் கூட அந்த துக்கத்தோடு நீங்க டிராவல் பண்ணக்கூடாது, அந்த துக்கத்தோட நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இப்ப துக்கம் உங்களை தான் பாதிச்சிருக்கு. இதோட நீங்க டிராவல் பண்ணுனா அது உங்க புருஷனை பாதிக்கும், உங்க மனைவியை பாதிக்கும். இந்த துக்கத்தோட மாமியாருக்கு சோறு கொண்டு போவேன், அந்த வார்த்தை அவங்கள பாதிக்கும். அப்படியே நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க, வந்துகிட்டு எல்லாரும் கைத்தட்டுவாங்க, நீங்க கைத்தட்ட மாட்டீங்க. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, நீங்க பாட்டு பாட மாட்டீங்க. இது பாஸ்டர் பார்த்துட்டு கடுப்பாகிடுவார், அது அவரை பாதிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க துக்கத்தை, உங்க துக்கம் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு ஜெபம் பண்ணிடணும். இந்த துக்கத்தின் அதிர்வை ஆண்டவரிடத்துல சொல்லிடணும். அங்க இருந்துதான் ரியாக்ட் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. நீங்க வேற யாருகிட்ட இதை காட்டினாலும் ரியாக்ட் ஆகும். புருஷன் காட்டினா ரியாக்ட் ஆகும், பிள்ளைகிட்ட காட்டினா கையில இருக்கிறத டமால்னு உடைச்சிருவான், அது ரியாக்ட் ஆகும். அதனால என்ன, நிறைய நம்முடைய துக்கம் டிராவல் ஆகிறதுனாலதான் அடுத்தவங்களை பாதிக்குது. நம்முடைய துக்கம் டிராவல் ஆகுது. அம்மாட்ட இருக்கிற துக்கம் பிள்ளைகிட்ட டிராவல் ஆகுது. இப்ப அம்மாவின் டென்ஷன் பிள்ளையின் டென்ஷன், பிள்ளைகிட்ட இருக்கிற துக்கம் அண்ணன்ட்ட டிராவல் ஆகுது. இப்போ 3வது டென்ஷன். இப்போ ஒரு ஆளிடத்தில் இருந்த துக்கம் டிராவல் ஆகி ஆகி எல்லா பயலுலையும் முட்டா பயலுலே ஆகுது. இப்ப வீடே என்ன சொல்லுது? வீட்டுல சோறு இருக்கு, திங்க நாள் இல்லை. ஏன்? ஒரு ஆளிடத்தில் ஏற்பட்ட வைப்ரேஷன் எல்லாரும் என்ன செய்திருக்கு? இதே நேரத்துல எனக்குள் ஏற்பட்ட துக்கம், பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனை தெரியப்படுத்துங்கள். நீங்க நேர ஆண்டவருடைய சொல்லு போய் உங்களுடைய பிரச்சனை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மீதி அவர் பார்த்துப்பார். நம்மகிட்ட அந்த பிரச்சனை பெய்யுறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அதற்கு பின் துக்க முகமாய் இருக்கவில்லை, அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட டிராவல் பண்ணிடுறோம், அந்த பிரச்சனை அவர்கிட்ட டிராவல் ஆகிருது. அப்புறம் அவர் பார்த்துப்பார். அப்படின்னா நீங்க யார மாதிரி சொல்லுவீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்படி போயிரும். இல்லைன்னு வைங்க, நீங்க சாப்பாடு வைக்கும் பொழுதே உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நம்ம பைபிள்ல நெகேமியா படிச்சிருக்கீங்களா? நெகேமியாவுக்கு வேலை என்ன? பானை பாத்திரக்காரன். இவர் எல்லா நாளும் ராஜாவுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கிறவன். எல்லா நாளும் கொண்டு சிரித்த முகத்தோட கொடுப்பாரு. கழுதை இன்னைக்கு கொண்டு துக்கமா கொடுக்கிறான். உடனே அவன் சொல்ல, இல்ல ஒரு நாளும் உன் முகம் இப்படி இருந்தது இல்லையே, எல்லாம் பேரஞ்ச மாதிரியே இருக்கியே ஏன் அப்படின்னு. அப்ப கேட்கிற, அப்ப அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது, இல்லை என் மனசுல ரொம்ப துக்கமா இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? எங்க பிதாக்களை அடக்கம் பண்ணின கல்லறை, அந்த கட்டடங்கள், அந்த பட்டணம் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, அதை சுத்திக்கரையாகப்பட்டு கிடக்கும் பொழுது நான் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுதானடா பிரச்சனை, நமக்கு அதை சரி பண்ணிடுவோன்றான். அப்ப இதுக்கு காரணம் என்ன? துக்கம் வெளிப்படுது. துக்கம் என்ன செய்து வெளிப்படுது. நல்ல வேளை அந்த நல்ல ராஜா இல்லைன்னா ஒரு மாதிரி யாடா கூடமா இருந்தா இல்லையா? ரைட், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல துக்கம் வந்த உடனே அவர் ஜெபிக்கிறார். நீங்க 1ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும். ஆண்டவர் ராஜா அவருடைய இருதயத்துல கிரியை செய்கிறார். அப்ப ஏன் சொல்றேன்னா, துக்கம் டிராவல் ஆகக்கூடாது. துக்கம் டிராவல் ஆனா குடும்பத்துல சண்டை வரும். துக்கம் டிராவல் ஆனா நீங்க செய்ய வேண்டிய எதையும் செய்ய முடியாது. மண்டே மார்க்கெட் போகணும்னு சொல்லி கிளம்பி உட்கார்ந்துருப்பீங்க. அம்மா ஃபோன் பண்ணி வீட்டில், அம்மா வீட்டில் ஒரு சண்டைன்னு சொல்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. உடனே நீங்கள் சொல்ல, இன்னைக்கு மண்டே மார்க்கெட் போண்டான்னு நீங்கள் உட்காந்துருவீங்க. அப்போ எங்கேயோ நடந்த பிரச்சனை உங்களை செயல்படாமல் பண்ணிடும். எங்கேயோ அந்த துக்கம் உங்களை செயல்படாமல் பண்ணிடும். ஆனால் அந்த துக்கம் வந்த உடனே நீங்கள் உங்கள் டிராவலை முடக்கக்கூடாது. ஒரு
அரை மணி நேரம் பிந்தி போலாமே. ஓடி உங்க ஜெப அறைக்கு போகணும், முழங்கால் படிக்கணும். ஆண்டவரே, அம்மாவுக்கு இப்படி பிரச்சனையா, தம்பி இப்படி பண்ணானாமா, வீட்டுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கான், ஆண்டவர் ஒரு வார்த்தை உதவி செய்யுங்க, என்னால போய் எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவர் பார்த்துக்கிடுங்கன்னு அந்த பிரச்சனையை அவர் கையில கொடுங்க. உங்களையும் கர்த்தர் சொல்லுவார், என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, நான் கேட்கிறவங்க சொல்லணும். 1 இல்லை என்ற சொல், 2 தடை, 3 துக்கம். ஒரு முறை கூட இல்லை, தடை, துக்கம். இல்லை, தடை, துக்கம். மறந்துடக்கூடாது. அப்ப இனி எப்போ உங்க வீட்டுல ஜெபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லட்டாப்பா, நானும் என் ஊழியத்துல பார்த்திருக்கேன், இந்த 3 இல்லைன்னா ஒரு வேலும் பிரேயருக்கே வர்றதில்லை. நேரமே வர்றாங்கன்னா புரிஞ்சுக்கிடணும் இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு. ரொம்ப லேட்டா வராங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கிடணும் இப்ப முன்னால மாதிரி பிரச்சனை இல்லைன்னு. இத்தனை வருஷமா உங்களை மாதிரி மண்டை பார்த்தியெல்லாம் சொல்லி முடிஞ்சிருச்சு. ரைட், ஆண்டவர் நல்லவர். ஆனா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில இது பிராக்டிக்கலா நான் பேசுறேன். நான் என்னைக்குமே ஜெப வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அல்ல, நம்ம வாழ்க்கையே அதான். நீங்க எப்பவுமே புரியும். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வைத்திருக்கிறவர்களும் உண்டு, வாழ்க்கையே ஜெபமாய் வைத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்க 2 kinds of people, 2 விதமான மக்கள் உண்டு. அதாவது ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வைத்திருக்கிறவர்கள் யார்? தேவைக்கு மட்டும் போய் ஜெபம் பண்ணுவாங்க, வாழ்க்கையே ஜெபமா வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாமா? சொல்றேன். அதாவது வாழ்க்கையில் ஜெபம் வச்சிருக்கிறவர்கள் யாருன்னா, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். இப்போ ஒரு மீட்டிங்ல சிஸ்டர் இந்த ஆராதனைக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். உடனே நம்ம ஃபோன் பண்ணி சொல்றோம், சிஸ்டர் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ளீஸ் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையே ஜெபமா வச்சிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவர்களால் ஜெபிக்க முடியும் அல்ல, அவங்களால ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபிக்காமல் இருக்க, இவங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியும், ஜெபிக்காமலும் இருக்க முடியும். ஜெபிக்காமலும் இருக்க முடியும், ஜெபிக்கவும் முடியும், ஜெபிக்காமலும் இருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையை ஜெபமாக்கி கொண்ட ஒருவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அவன் என்ன திங்காம தூங்குவான், குளிக்காம தூங்குவான், ஆனா அவனால ஜெபிக்காம தூங்க முடியாது. அவன் ஜெபிக்காம இருந்துகிட மாட்டான். அதுதான் வாழ்க்கையில் ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. எப்படி 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 ஜெபத்தை எப்படி 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 பேசுங்க. ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு, ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களும் உண்டு. ஜெபத்தை பழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்க முடியும், ஆனால் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஹலோ, நீங்கள் யார் என்று உங்களுக்கு, இந்த 2 யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்காமல் இருக்க முடியாதா? அதாவது ஜெபிக்க முடியும் பாஸ்டர், எனக்கு ஜெபிக்க முடியும். அவர்களை விட ஆண்டவருடைய பார்வையில் பிரதானமானவர்கள் என்னால் ஜெபிக்காமல் இருக்க. ஒரு வசனத்தை எடுங்க, நான் மறுபடியும் நம்ம இங்க தான் வருவோம். அப்போஸ்தலர் 16 எடுங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்கணும்னு இயேசப்பா விரும்புற. இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற எல்லாரும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புற. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் சொன்னதோன்னு படிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே
அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. பழக்கமா வழக்கமா? அப்போ சொன்ன பவுலின் ஜெபம் பழக்கமா வழக்கமா? அவருடைய வழக்கத்தின் அனுபவம் என்ன? அடி பெண்ட உருவி சிறையில போட்டிருக்காங்க, அடிச்சு பெண்ட உருவி சிறையில போட்டிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து சிறையில உட்கார்ந்து என்ன செய்யறார்? நம்மளா இருந்தா என்ன செய்யறோம்? ஏசுப்பா ரொம்ப அடிச்சு விட்டானே, ஒரு வாரம் லீவ். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமா, நான் என்ன எல்லை கல்லு பிடுங்கனாலே அடிச்சான், இயேசுவ சொன்னனால தானே அடிச்சான். இந்த அடிக்கு காரணமே யாருதான்? நீங்க தான். ஒரு மாசம் லீவு உமக்கு. ஏரியா பக்கம் வந்துடப்படாது, வேற யாராவது வச்சு ஜோம் பண்ணிக்கிடும். ஜபமும் பண்ண கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடி கொண்டுட்டானு இல்ல, எலும்புல தேய்வு, சதைவுல தேய்வு, நரம்பு வீங்கி இருக்கு, சதை உருண்டு இருக்கு, தலை டொம்முன்னு இருக்கு, இப்படிம்பா. அவ்வளவுதான், செகண்ட்ல ஸ்கேன் எடுத்துட மாட்டாங்களே. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா இந்த மனுஷனால ஜெபிக்காம இருக்க முடிஞ்சுதா? இல்ல இல்ல. எப்படி நம்ம படிக்கிறீங்க? 23 சொன்னது படிங்க. அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு வைத்து காக்கும்படி அடிப்பண்ட உரிட்டான்களா? அடுத்த சொல்ல படிங்க. அவன் பெற்று காலெல்லாம் கட்டி வச்சிருக்கான்களா? அடுத்து என்ன நடக்கு? நடுராத்திரியிலே எப்படி 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 கைய கட்டி வச்சிருக்கான்வன், காலை கட்டி வச்சிருக்கான்வன், அடி பெண்ட உருவிட்டான்வன், கொண்டு போட்டிருக்கு. அப்படியே அங்க இருந்துட்டு என்ன செய்யறாரா? நமக்கு நடக்குமாக்கா? அப்ப சொல்லுதிய. அப்ப நல்லா கவனிக்கணும். இது வழக்கமான ஜபமா பழக்கமான ஜபமா? பழக்கமான ஜபம் என்றால் ஜபிக்காமல் இருக்க முடியும். ஆனா வழக்கமாய் ஜபிக்கிறவர்களுக்கு ஜபிக்காமல் இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜபம் பழகிய ஜபம் அல்ல, வாழ்க்கையாக்கப்பட்ட ஜபம். வாழ்க்கையில் ஜபம் அல்ல, என் வாழ்க்கையே ஜபம். அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணணும்? இல்லை என்றவர் அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்லப்படாது. மைக் எடுத்து வாயில சொருவிடுவேன். எப்படி? இல்லை என்ற சொல் எப்பொழுது என் வாயில் வருகிறதோ. இப்ப நீங்க வர்றீங்க, நான் ஒண்ணும் இல்லை, நீங்க டக்குன்னு சர்ச்சுக்கு வர்றீங்க, பிரேயருக்கு வர்றீங்க, பாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க. உடனே வீட்டுல இருந்து இல்ல அப்படின்னு வருது. பாஸ்டர்மா எங்க? எங்க அந்த அடிமை? அப்போ இல்லைன்னு சொல்றாங்க. என்ன கேட்டுட்டிய? இல்லைங்கிற சொல் காத்துல விழுந்துருச்சா? உடனே என்ன செய்யணும்? எசப்பா, எங்க பாஸ்டர் போய் இருக்கிற இடத்துல கத்தர் கூட இருப்பீராக. இதுதான் சொல்ல வந்தேன், இதுதான் சொல்ல வந்தேன். ஆமே. ஒரு கடைக்கு போறிய, அண்ணே காக்கல பருப்பு கொண்டே, பருப்பு இல்ல தங்கச்சி, ஆண்டவரே உன் கடையை ஆசீர்வதிப்பீராக. அவ்வளவு. இதுதான் நான் எதிர்பார்க்கிறது தான், நான் எதிர்பார்க்கிறது தான். அப்போ உங்க லைஃப்ல இல்லை என்ற சொல் எப்பொழுதெல்லாம் உங்க காதுகளில் கேட்கிறதோ, உங்கள் வாயில் வருகிறதோ, அதெல்லாம் பிரேயர் டைம். இப்படி நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, ஆமென், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க அந்த வார்த்தைய, என் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். உங்க லைஃபே ஜபமா இருக்கும், உங்க லைஃபே ஜபமா இருக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் ஜபிப்பீங்க. நான் இது ஆக்சுவலி பிராக்டிக்கலா நான் இதை பேசுறேன். உங்க லைஃப்ல ஜபம் இல்லாத ஒரு நிமிஷத்தை பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு ஆள் ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, அக்கா பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லை. டக்குன்னு ரோட்ல வச்சு கேட்குறீங்க, அப்படியாக்கா? சொன்ன உடனே நமக்கு செய்தி வருது, எப்படி ஞாபகம் வருது? இல்லைங்கிற சொல்ற வாயிலிருந்து வருது, எசப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுக்க கூடாதா? ரோட்லயே அந்த கண்ணுல கண்ணீர் வந்துடும். வேற தேவையில்லாத ஒன்னையும் சிந்திக்க வேண்டியது வராது. எல்லா கிறிஸ்தவனும் இப்படி ஆயிட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவையே வராது, தேவையே இல்லை. பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தேவையே இல்லை. இது இல்லாததுனாலதான் நாவாரியா அவ்வளவு வேண்டாத்தனம் பண்ற சேட்டை அதிகமா கிறிஸ்தவ பயத்தான் பண்ணிட்டு இருக்கான். சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் தான் வந்த இடத்துல ஏன் சோத்துல மண்ணள்ளி போடுவானே, நம்ம போவோம்.
மறுபடியும் எங்க போவோம்? 1 சாமுவேல் எப்படி 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 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. எடுக்கலையோ? எடுத்த பிறகு படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, அப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படி ஜெபிக்க கிருபை வேணுமா இல்லையா? உங்களுக்கு ஜெபிக்க கிருபை வேணுமா இல்லையா? என்ன மறந்தாலும் இந்த பிரசங்கத்தை மறந்துடக்கூடாது. என்ன, சில ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பக்கத்து வீட்டுல இருந்து அண்ணி அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவான். இந்த சொல்லியெல்லாம் வைக்கப்படாது. எப்போ வாழ்க்கையில மன துக்கம் வருதோ உடனே ஓடி போயிடணும். நம்ம சரி, நம்ம வீடுகளில் நம்ம குட்டி குட்டியாக தான் இருக்கும் சில வீடுகள் எல்லாம், சில வீடு நல்ல பெருசா இருக்கும். எப்பவுமே உங்க ஜெப பாய், விரித்த பாய் மடக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஓடி போயிடுவோம்ல. உள்ள நம்ம திடீர்னு ஒரு ஆள் அக்காவை பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கியா பிள்ளைக்கு வீஸ் கட்ட முடியலன்னு வழியில பேசுறான். இல்லைங்கிற ஒரு வார்த்தை நம்ம காதுல விழுந்துருச்சு. யாது பிள்ளையோ, பிள்ளை கருப்போ வெள்ளையோ தெரியாது. ஆனா ஏசப்பா அந்த சகோதரி இப்படி சொன்னா அவளுக்கு ஒரு அற்புதம் செய்திருங்க, யாராகிலும் அவளுக்கு கொடுத்து உதவி செய்ய வழி தரீங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் நீங்க கண்டிப்பா எவ்ரி வீக் எவ்ரி டே நீங்க இந்த ஆலயத்திற்குள்ள, இந்த ஜெப அறைக்குள்ள நீங்க வரும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். உங்களுக்கு தேவையில்லாம யோசிக்க தோணாது, தேவையில்லாம பேச வராது, தேவையில்லாதவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வராது. நம்ம நிறைய பிரச்சனையே பக்கத்து வீட்டுக்கு திண்ணையில இருக்கிறதானாக்கா ஊரே நாசமா போறது அதுக்கு தானே. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, இங்கே அப்படித்தானோ. சிரிக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கட்டும். அப்போ நம்ம அதெல்லாம் தவிர்த்துருவோம். 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஓடி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து, அப்பா அந்த அக்கா இல்லைன்னா பார்த்துக்கிடுங்க, உதவி செய்திருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு தடையா இருக்கு, உதவி செய்திருங்க. அந்த பிள்ளை துக்கமா என் முன்னாடி அழுதுட்டு போனா நான் பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே. அப்படி வந்துட்டுன்னா நம்மளை உண்மையில நம்ம எப்போ ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருப்போம். ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசவே வராது. நமக்கு ஒரு ஆள்கிட்ட உட்காந்து தமாசடிக்க வராது. நமக்கு உலகத்தை சிந்திக்க வராது. அடுத்தவங்க காரியத்தை பேசுறதுக்கு வராது, டைம் இருக்காது. அதுதான் பவுல்கிட்ட இருந்துச்சு, இடைவிடாமல் ஜெபியுங்கள். இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்ன இடைவிடாத ஜெபம் நீங்க செய்யலாம். ஆனா இவ்வளவு நீங்க செய்து வரும்போ உங்களை ஊருக்காரன் உங்களுக்கு லூஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவான். அதுல மாற்றம் இருக்காது. ஏன்னா முன்னால எல்லாத்தையும் தமாஷ் அடிப்பீங்க, பேசுவீங்க, சிரிப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. இப்ப தேவைக்கு மட்டும்தான் பேசுவீங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தை உங்க வாயில வராது. காரணம் என்ன? அதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சுத்தி பார்ப்போம். நமக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற எவ்வளவு பேரை பார்ப்போம். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தங்க சாட்சி சொல்ற பழக்கம் எங்க இருக்காமா? இல்லையம்மா. யாரோ அவருடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாஸ்டர் சொல்றான்னு வைங்க, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், டக்குன்னு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்க. அப்ப நம்ம லைஃபே மாறிடும். நம்ம அப்படி ஜெப ஒரு அனுபவத்துல வரும் பொழுது வீணான பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே வராது. இப்போ புருஷன் ஒரு வார்த்தை சொல்றார், நம்ம இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம வார்த்தையை விட மாட்டோம். சரிப்பா நமக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை உடனே வரும். உடனே அந்த மனுஷன் பூஸ்ட் ஆகிடுவார். அப்படியாம்மா நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னு உடனே நீங்க போய் கண்ணீர் மல்க அழுகிறத அவர் கேட்பார். அவருக்கு கோபம் வராது. கண்டிப்பா காப்பாற்றப்பட்டு விடுவோம். அந்த நம்பிக்கையில் அவர் வந்துடுவார். ஜெபத்தை விரும்பாத மனிதர் கூட எவ்வளோ ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். நம்ம வீடு குட்டி பரலோகமா மாறும். இந்த 9வது நாள் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். உங்க வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். ரியலி சொல்றேன், உங்க வீடுகளுக்குள் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆனா பைபிள்ல நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு யாருக்கு அடிக்குது மணி? அதை ஒன்று கிளியர் பண்ணிக்கிடுங்க. அதை ஒன்று அணைச்ச சரிங்களா? நம்முடைய ஜெப வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று விசுவாச பகுதி. சொல்லுங்க,
இப்போ ஜபம் வேணும் இல்லையா? ஜபம் இருக்கு இல்லையா? இந்த ஜபத்துல நீங்க பேசிக்கா கவனிக்க வேண்டியது ஃபெய்த். என்னது? ஃபெய்த். உங்க அற்புதத்திற்கு பின்னால ஜபம். இந்த இடத்துல அன்னாளை வெறும் ஜபத்துக்காக மட்டும் என்ன செய்யல, நான் பார்க்கல, ஜபத்துக்காக மட்டும் பார்க்கல. இந்த அம்மாவுக்கு லைஃப்ல வந்து பேசிக்கா ஃபெய்த் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எப்படி? விசுவாசம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுல ஒரு 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லி ஃபெய்த்தை குறித்து கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு நான் போறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மணி என்ன ஆயிட்டு? நேற்றுக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சது கூட்டம்? 1:30 ஆயிட்டா? நான் எப்ப முடிக்கணும்? 1 மணிக்கு முடிக்கட்டுமா? 2 மணியா? நடக்காது. தேவ கண்டதால. அல்லேலூயா. என் பிரசங்கம் உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல. சரி, நான் ரொம்ப மெதுவா தானே பேசுறேன். அதனால சிலருக்கு கர்த்தருக்குள் நித்திரை ஒன்றும் வரலையே. இந்த அம்மாவனுடைய பொதுவாக நம்ம அன்னாலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரேயரை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அந்த அம்மாவனுடைய ஜெபம் மட்டும் இல்லம்மா, ஃபெய்த்ஃபுல் லேடி. அவங்க ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு தாய், விசுவாசம் உள்ள ஒரு தாய். நான் வந்து வேகமா உங்களுக்கு சொல்றேன். உங்க லைஃப்ல எனக்கு தேவை இந்த இடத்தில் ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளும் 1 சாமுவேல் 1:27 தினம் பிரதி சொல்லணும். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டான். நான் இன்னைக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை இது. இன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங்ல மட்டும் இல்லப்பா, எவ்ரி இந்த இங்கேயும் படி இருக்கோ, இந்த ஆளையும் வரலாம், இங்கேயும் வரலாம். எந்த படி வழியை ஏறுகிற ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டான். ஆமென். இந்த வேர்டோட தான் படியில கால் வைக்கணும். போன வாரம் இந்த வேதனையோடு நான் வந்தேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டான். பதிலை கொண்டு வந்து நன்றி சொல்லுகிற ஒரு நிமிடமா மாறணும். என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு விடுவதற்கு பேசிக் பிரேயர். ஆனா அந்த பிரேயர் வந்து ஃபெய்த்ஃபுல் பிரேயரா இருக்கணும். உண்மையான விசுவாசமான ஒரு ஜபமா இருக்க வேண்டியதற்கு. இந்த அன்னாளுடைய ஃபெய்த்தை கொஞ்சம் படிப்போமா? சரி, பாருங்க. மறுபடியும் அந்த பகுதியை எடுங்க. 10வது வசனத்தை ஒன்று படிக்கலாமா? நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நிக்கிறோம். சரி, அதுல 10ஆம் வசனத்தை படிங்க. அவள் போய் வெயிட் கர்த்தரை நோக்கி, ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல ஃபெய்த் இருக்கா? இந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தை இருக்கா? கர்த்தரை நோக்கி. அப்ப இந்த அம்மாவுக்கு யார் மேல விசுவாசம் இருந்திருக்கு? கர்த்தர் மேல விசுவாசம் இருந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு யார் மேல ஃபெய்த் இருந்திருக்கு? அப்போ நம்முடைய ஜெபம் வேலை செய்யணும்னா முதல்ல ஜெபித்தை கேட்கிறவர்கள் மேல விசுவாசம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கு, ஆனா ஜெபத்தை கேட்கிறவர் மேல விசுவாசம் இல்லை. அப்ப முதல்ல அன்னாளுக்கு யார் மேல விசுவாசம் இருந்து? எல்லாரும் எழுதுங்க, தேவன் பேரில் விசுவாசம். எழுதுங்க, தேவன் பேரில் அல்லது கர்த்தர் பேரில். அங்க நம்ம இயேசுவை சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தேவன் பேரில் அல்லது கர்த்தர் பேரில் சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு யார் மேல விசுவாசமா இருக்கணும்? கர்த்தர் பேரில். சொல்லுங்க, கர்த்தர் பேரில். அல்லேலூயா, ஆமென். இதை நீங்க எழுதுங்க. நான் இதை கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன், புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன். தேவன் பேரில் விசுவாசம் அப்படின்னு. சரி, கதையா சொல்லவா? இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இருந்துச்சு. சரி, ஆகார் சாராய் இருக்காங்கல்ல, சாராய் இருக்காங்கல்ல. சாராய் யார்? அது ஆபிரகாம் மனைவி. ஒரு நாள் ஆண்டவர் வீட்டுக்கு வர்றார்.
சாராய் கிழவி அந்த ரூமில் இருக்கு, கிழவர் இங்கே இருக்கார். கிழவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுதார், இல்ல அடுத்த வாரம் 3 முறை நான் வரும்பொழுது உன் பஞ்சாதி கையில ஒரு குழந்தை இருக்கும் பார்த்துக்கன்னு. உடனே அவன் கிழவி அங்கே இருந்துட்டு சிரிக்க. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த கிழவர் ஒரு வார்த்தை கூட ஏத்தா பேசல. அந்த அந்த பாட்டியம்மாவால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அந்நாளுக்குள் இருந்த தேவன் பேரில் விசுவாசம் சாராயினிடத்தில் அந்த நேரம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு பீரியட் நின்று வருஷம் நிறைய ஆச்சு. நேர சொல்லிடுறேன், ஸ்திரீகளின் வழிபாடுன்னு தான் இருக்கு. அது என்ன வழிபாடுன்னு சொல்லி அடுத்து வேற சாமி கோயிலுக்கு பேரப்படாது பத்தியா, அதனாலதான் நேர சொல்லிடுறேன். ஆமாம்மா, இதெல்லாம் 30 வருட பிராக்டிஸ். ஏன் பெனானி தோத்துறோம். என் பிள்ளை 15-16 வருஷம் இருக்குமாடா என் கூட இருந்தா இருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்லுதேன்னா, இந்த வார்த்தையை சொல்ல என்ன காரணம்னா, வழிபாடு. அப்ப வேற வழிபாடு இருக்கு போல, நீ பட கொடுத்த பேருமா வெடி வழிபாடு நடத்துறதுக்கு. அந்த வழிபாடு இல்லை, இது வேற வழிபாடு. அப்ப கவனிக்கணும். அந்த அம்மாவுக்கு பீரியட் நின்று வருஷமாயி போச்சு, அதால நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுதார், இல்ல அடுத்த முறை நான் வரும் பொழுது உன் மனைவி ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பான். அப்ப அந்த இடத்துல தேவன் பேரில் விசுவாச தளர்வு இருக்கிறது. விசுவாச தளர்வு இருக்கு. அந்த விசுவாச தளர்வு யாருக்கு இல்லை? அன்னாளுக்கு இல்லை. அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடியும் அற்புதத்துக்கு பின்னாடியும் நம்ம ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். நான் சொல்ல நீங்க புரியுதா இல்லையா? நீங்க ஆண்டவர் கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அதான் புருஷனை பார்த்து அதான் கர்த்தர் கைவிட மாட்டார், அந்த வேர்டு தான். அப்பா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், மக்களை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வேர்டை நீங்க ஆண்டவர் மேல உள்ள அந்த உறுதியை இன்னும் உறுதியாக்கிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஏதாவது செய்வார், கர்த்தர் ஏதாவது செய்வார், அவர் கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் தான் உங்களை தூக்கி நிறுத்துமே தவிர, அதுக்கு மேல அவர் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களுக்கு அல்ல, அவருக்கு கெட்ட பேரு. நீங்க இந்த உறுதியை சொல்ல 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 பிசாசும் கேட்டுட்டு இருக்கிறான். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆமே, ஆமா. உங்களுக்கு கெட்ட பேரோ இல்லையோ, ஆண்டவரு கெட்ட பேரு. இன்னைக்கு நிறைய பேரை கொல்லாம வச்சிருக்கிறதே அதான். இவனை கொன்னா எனக்கு கெட்ட பேர், அதனால வாழ்ந்துட்டு போட்டும். ஆமா, வசனத்தின்படிதான் சொல்லுதே. சீனாய் வனாந்திரத்துல வச்சு அத்தனை இஸ்ரவேலனையும் அவர் போட்டிருக்கணும். அத்தனை இஸ்ரவேலனையும் அவர் நினைச்சாரு கம்பர்ல கொன்னுவோம். மோசே கரெக்டா போய் சொல்லுதார், இப்ப நீர் அவனால கொன்னா எகிப்துல எல்லா பயிலும் சொல்லுவான், இந்த கடவுளால கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால வழியில கொன்னு போட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால நீர் என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம், பிறகு உம்மால முடியாதுன்னு சொல்லுவார். உடனே தான் அவரது யோசிக்கிறார், ஆமா என்ன எல்லாம் கலந்த தப்பா சொல்லுவானுவேன். ஆமா, இங்க இருந்து ரொம்ப ரோசம் பிடிச்சி இவனால கூட்டிட்டு போனார். பாதிக்கு மேல இவரால கொண்டு போக முடியல. அவர்களுடைய பைபிளை படிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். இவர்கள் வழியிலே அவர் அழித்து போட்டார், கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால கொண்டு போட்டாலும் உண்மையில தப்பா சொல்லுவாங்க. ஆமா அண்ணே, சரி இருந்துட்டு போட்டோம். அப்ப அதுக்கு பிறகு இருந்தது எதனால? தனக்க பேரு கெட்டு போப்படாதுன்னு சிலரை உசுரோட வச்சிருக்கார். இல்லைன்னா சிலவனை எல்லாம் பல தடவை கொண்டு இருக்கணும். புதைச்சவன மறுபடியும் எடுத்து கொண்டுட்டு மறுபடியும் புதைக்கணும். செலவம் பண்ற சாட்டைக்கெல்லாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்னாளுக்கு யார் மேல விசுவாசம் இருந்துச்சு? சரி, சாராய்க்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. விசுவாச தளர்வு சூழ்நிலைகள் தான். சரி, இன்னும் விசுவாசமே இல்லாத ஒரு கேர்ள் உண்டு. யாரு தெரியுமா? இந்த யாக்கோபு லவ் பண்ணி ஒருத்தியை கட்டினால ராகேல். ராகேலுக்கு குழந்தை இல்லை. அவ அக்கா இவள் கடுப்பேத்துறதுக்காகவே பத்து போட்டான். அவளுக்கு ஒவ்வொரு முறை டெலிவரி ஆகும் பொழுது இவளுக்கு வேவலாதி கூடுது. ஒரு நாள் என்ன செய்தா, சிலங்க ஒரு நாள் கோபம் வந்துட்டு, இவளுக்கு கோபம் வந்துட்டு புருஷனை சட்டையை பிடிச்சிட்டு, எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாவுதேன்றான். நீங்க படிச்சிருக்கீங்களா பைபிள்ல?
சட்டையை பிடிச்சிட்டு கேட்கா, எனக்கு பிள்ளைய கூட இல்லைன்னா உடனே அவன் என்ன சொல்லுதான், நான் என்ன கடவுளா? இந்த சட்டை யார்கிட்ட பிடிச்சிருக்கணும்? புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லாம போச்சு. அப்போ அன்னாளுடைய இடத்தில் நம்ம வச்சு பார்க்கும்போது பேசிக்கா என்ன படிச்சோம்? அந்த அம்மாவுக்கு கர்த்தர் மேல இருந்த அந்த ஃபெய்த்ஃபுல், அந்த விசுவாசம், ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஒன்னு சொல்றேம்மா, ஆண்டவர் பேர்ல நீங்க விசுவாசம் இல்லாம இந்த சபையில வந்து 1000 நாள் உபவாசித்தால் எதுவும் நடக்க போறதில்லை, எதுவும் நடக்க போறது. அப்ப இன்றைக்கு பகல் வேளை அன்னாள் எனக்கு சொல்லி கொடுக்காம, ஐயா முதல்ல நீ ஆண்டவரை நம்புடா. அந்த புனித ஸ்தலம், அந்த புனித ஸ்தலம், அந்த புனித ஸ்தலம், அந்த மந்திரவாதி, இதெல்லாம் விடு. நீ இருக்கிற அறை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ இருக்கிற அறை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ இருக்கிற அறை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவரை நம்பு, நீ அவரை நம்பு, அவரை நம்பு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். பேசிக்கா சொல்றேங்க. அவனிங்க புதிய ஏற்பாட்டு வரைக்கும் ஒன்று போயிட்டு வந்துருவோமா? நீங்க இதை மாத்திராதீங்க, பிறகு உங்களை இதை திறக்க வைக்க லேட் ஆகும். ஒரு சொறி வச்சுக்க அவர் வரல. என் பிரச்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கால? என்னத்தை சொல்ல, புதிய ஏற்பாட்டில் இது பேசிக்காவே வருது. மார்க் 11ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் எடுங்க. 22ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, எப்படி 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 இயேசு சொல்லிக் கொடுத்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகணும்னா சகலவற்றையும் ஆண்டு நடத்துகிற தெய்வத்தின் பேரில் விசுவாசமை. இது யாரு சொல்லிக் கொடுத்த ரகசியம்? இயேசு சொல்லிக் கொடுத்த ரகசியம். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். கர்த்தர் கைவிட மாட்டார். எதன் மேல் விசுவாசம்? ஆண்டவர் மேல். ஏம்மா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு வந்தீங்களே, நீங்க ஆண்டவர் பேர்ல நம்பிதானே வந்தீங்க. ஆமென். அப்ப அதை அறிக்கையிடலாமா? நான் கர்த்தரை நம்புறேன்யா. அவர்கிட்டயே சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா. என்னை வாழ வைக்க முடியும்பா, என்னை வாழ வைக்க முடியும்பா, என்னை வாழ வைக்க முடியும்பா. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். அப்ப நான் உங்களை நம்புறேன், அப்ப நான் உங்களை நம்புறேன். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை உங்களால செய்ய முடியும். ஐ பிலீவ். நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. என்னை வாழ வைக்க முடியும்பா. இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்க முடியும்பா. என் கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்க முடியும்பா. என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்பா, முடியும்பா, முடியும்பா. என்னை வாழ வைக்க முடியும்பா. என் முடியும்பா, 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 முடியும்பா. அப்பா உங்களால முடியும்பா. நான் சந்திக்கிற பிரச்சனையை விட நீங்க பெரியவருப்பா. நான் சந்திக்கிற பிரச்சனையை விட நீங்க பெரியவருப்பா. என்னை எதிர்த்து நிக்கிற சத்துருவை விட நீங்க பெரியவருப்பா. உங்களால முடியும், உங்களால முடியும், எங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், முடியும். கத்துரா கத்துரா உடிடி விதிடி விதமா கத்துரா கத்துரி விதமா கத்துரா உடிடி விதிடி விதமா கத்துரா கத்துரி விதமா. முடியும், 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 முடியும். உங்களால முடியும். என்னை வாழ வைக்க முடியும், என்னை வாழ வைக்க முடியும், என்னை வாழ வைக்க முடியும்.
என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும், என் பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியும், முடியும் முடியும். ஷப்பாலா தானா ஹந்தாலா ரிபிக்கவா. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. வெயிட் 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 ஒரு நிமிஷம். வராமே அதுலதான்க்கா இருக்கு அற்புதமே, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உங்களால முடியும்ப்பா, உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர் மேல நீங்க அவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபெய்த்தை உங்களை தூக்கி விட்டுருவீங்க கண்டிப்பா. எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி ஆராதிப்போம். கொஞ்சம் யோபுவின் புஸ்தகம் வரைக்கும் வர்றீங்களா? யோபுவின் புஸ்தகம் வரைக்கும் வர்றீங்களா? யோபுனுடைய புஸ்தகத்துல 21 அதிகாரம் 21 வசனத்துல இது கொஞ்சம் புரிகிறதற்கு தான் சொல்றேன். 20, 21 பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை 1 அதிகாரம் 20 வசனம் படிங்க கூட கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். அல்லேலூயா. ஒரு நீங்க புரியுற மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோபுவுக்கு இருந்த கழுதைகள் செத்து போச்சு இல்லைங்களா? கழுதைகள் செத்து போச்சு, ஒட்டகங்கள் செத்து போச்சு, ஆடு மாடுகள் செத்து போச்சு, 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, புருஷனுடைய பாசம் மனைவியினுடைய பாசம் செத்து போச்சு, வேலைக்காரர்கள் செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாமே செத்து போச்சு. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மறுபடியும் எழும்பி வருவதற்கு பேசிக்கே அது எல்லாமே செத்து போச்சு. ஆனா இந்த மனுஷன் ஒரு வேர்டு சொல்லுவார், உன்னே மட்டும் சாகலேம்பார். 19 அதிகாரம் 25 வசனம் 1 அதிகாரம் பகுதியில் நீங்க படிக்கும் பொழுது எல்லாம் செத்து போச்சு, செத்து போச்சு, செத்து போச்சு. சரீரத்தில் ஆரோக்கியமான மரியாதை எல்லாம் செத்து போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. யோபு 19:25 என் மீட்பர். அவ்வளவுதான். போதும் 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 போதும். ஒன்னே ஒண்ணுதான் சாகல. இதுவரைக்கும் நான் ஆராதித்து வந்த என் தெய்வம் மட்டும் இன்னும் சாகல. அதனாலதான் சொல்ல என் கண்கள் அவரை காணும். அதுதான் ஃபெய்த். எல்லாம் செத்து போச்சு. அவருடைய லைஃப்ல எந்த கோணத்துல பார்க்க இருந்த ஒண்ணுமே இருக்காது. மனைவி என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ இன்னுமா சோத்திரம் சோத்திரம்ன்றா, நீ சாகக்கூடாதான்ற கேக்குது. அப்ப எல்லாமே செத்து போச்சு. ஆனா இனி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சாகல. இத்தனை வருடங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒருத்தரை கூப்பிட்டேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 1000 இழந்தாலும் அவரை இழக்கிறது வரைக்கும் உனக்கு எதிர்காலம் உண்டு. இதை மறந்துடாதீங்க. எல்லாம் இழந்தார், இதை மட்டும் இழக்கல, இதை மட்டும் இழக்கல. என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கா. ஆண்டவர் பேரில் உள்ள அந்த விசுவாசம் அந்த மனிதனை விட்டு குறையவே இல்லை. இல்ல அந்த அந்த ஃபெய்த் கடைசி வரைக்கும் அந்த மனிதனை தூக்கி நிறுத்திடுச்சல்லம்மா. அப்போ அந்நாளுக்கு இருந்த விசுவாசம் தேவன் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புறேம்மா. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை நம்புறேன் பாஸ்டர்? சொல்ல முடியுமா? மார்தட்டி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புறேன்யா, நான் கர்த்தரை நம்புறேன், ஆண்டவரை தான் நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகளில் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை.
அப்ப இன்றைக்கு இந்த 9வது நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அவர் கட்டளையிட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நாள் நிச்சயம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கே அது நடைபெறுகிறது. இன்றைக்கே அது நடைபெறுகிறது. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும். ஆண்டவர் மேல. இது இல்லாம தான் சில நேரத்துல தேவையில்லாத இடத்துல போய் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் இனி போக கூட ஆண்டவர் நடத்துவார். என்னைக்குமே உலகத்தில் புனித ஸ்தலங்களை நம்ம உலக மனிதர்கள் தேடுறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்க எந்த இடத்துல முழங்கால் படிட்டாலும் அடுத்த செகண்ட் அவர் உங்க முன்னாடி நிற்பார். அதான் நம்முடைய கருத்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் புனித தலங்களை தேடி போய் தேடி போய் நன்மை அனுபவிக்க கற்றுக்கொள்ளவில்லை. 2-3 பேர் நாமத்தில் நீங்கள் எவ்விடத்தில் கூடினாலும் வருவேன். மாட்டு தொழுவா இருந்தா என்ன, கடற்கரையா இருந்தா என்ன, நான் வருவேன். அதான் நம்முடைய கருத்து. இன்றைக்கு பகல் விட அவர் வந்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவதற்காக. உங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவதற்காக. ஆமே. நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் செய்தி ஆரம்பிச்சு கரெக்டா 1 மணி நேரம் ஆச்சு. பார்த்துக்கிடுங்க, 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீல்ல, ஒரு வாட்டி எந்திரிச்சிட்டு உட்கார்ந்துருவோமா? எழும்புங்க பாப்போம். அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ. அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடுமே, எல்லாம் கூடுமே, எங்க இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது செங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உண்மை கண்டு நோக்கி சென்றதையா. ஏசப்பா, ஆமே. கூடுமே, எங்க இயேசுவாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடுமே, ஏசப்பா.
நன்மை கூடுமே. ஹல்லேலூயா. ரபலபௌசியா தலபகது ரபலபௌசியா. ஒன்றுமில்லை நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே ஆமென் ஆமென். கிருபையே ஆமென் ஆமென். கிருபையே பலபர பலபகதர பலபகதர நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆண்டவர் நல்லவர். இந்த அம்மாவனுடைய முதல் விசுவாசம் என்ன? தேவன் பேரு. சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. நீங்க எந்த அளவிற்கு நம்முடைய சபையில் வந்து நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிஷங்களும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரில் வர்த்தித்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அது அதாவது காலேப் சொல்லுவார்ல, 45 வயதுல கிளம்பினேன், இப்ப வயது 85. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசத்தை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவரி சர்வீஸ் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் பேரில் நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும்? வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும். தேவன் பேரில் உள்ள விசுவாசம். ஆமென். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே 10ஆம் வசனத்தை ஒருவருட்டி கூட படிக்க போறோம். எங்க வர்றோம் நம்ம? திரும்பி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, இரண்டாவது கடைசி வர்ணருக்கு விண்ணப்பம் பண்ணினாள். சொல்லுங்க அந்த வார்த்தைய ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்போ ஜபத்தின் மேல் அவள் வைத்த விசுவாசம். என்னது? ஜபம். இப்ப நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் தான் என்னது? பிரேயர். ஆனா அதுக்கு மிஞ்சின இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கிடையாது, வழி கிடையாது. இப்போ நம்ம ஊழியத்தில் நம்ம பார்க்குறோம், காசு இருக்கிறது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி போய் நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்துட்டு எல்லாமே வாழ்க்கையில் நலிவடைந்த பொழுது கடைசியாக வருகிற இடம் தான் என்ன? ஆண்டவர். ஜபம். நான் தான் பார்க்குறேன், உங்கள் நிலைமை எப்படின்னு தெரில. ஆமாம், காசு இருக்கிறது வரைக்கும் கிம்ஸுக்கு போகிறான், அப்புறம் காசு விலகினப்படப்பட கடைசியில் அன்னைக்கு வந்துடுறான். அதில் வந்து பக்கத்தில் டாக்டர் கிளினிக் வந்துடுறான். கிளினிக்லேயும் காசு கொடுக்க இல்லைன்னா நம்ம ஒன்று செய்வோம், அந்த ஜோப்பரை வரைக்கும் போவோன்றான். அப்போ அதுக்கு பிறகு என்ன வந்துடுது? அதுக்கு பிறகு இந்த மாதிரிப்பட்ட சில அடிமைகள் சிக்குவாங்க. அப்புறம் அம்மை தோத்துறோம், அப்புறம் ஆண்டவரே சோத்துறோம் அல்லேலூயான்ட்டு வண்டி ஓடத்தான் செய்யுது. நான் அப்படித்தான் பார்க்குறேன். உங்கள் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஆமாம், முதல்ல பிரஸ்டேஜில் உச்சியில் நிற்பான் பார்த்துக்க. ஆனால் முதல்லையே இதில் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருந்தா போட்டை வித்திருக்காண்டா, வீட்டை வித்திருக்காண்டா, கொஞ்சம் நேரமே கொஞ்சம் உசிரை பிடிச்சி போட்டிருக்கலாம் இல்லையோ? ஆனால் அந்த அளவுக்கு விவரம் பத்தாத நம்ம ஆளுகளுக்கு. சிலவனுக்கு பீஸை பிடுங்கினா தான் புத்தியே வரும்.
சிலருக்கெல்லாம் பீஸை பிடுங்கினா தான் புத்திய வரும். யாருக்கு? இளைய குமாரனுக்கு தோத்திரம் பண்ணி கூட தவிட்டுக்கு சண்டை போட்ட பிறதான் அப்பம் வீட்டில் இருக்கிற தோத்திரம் சாப்பாட்டுக்குள்ள மகிமை தெரிஞ்சிச்சு. அது மாதிரி சில ஆட்களுக்கு சில ஏரியா கிராஸ் பண்ணாதான் புத்தி வரும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல வேண்டாம், ஆண்டவருங்க மேல கிருபையாக இருப்பாராக. இப்ப பாருங்க, ரெண்டாவது எதன் மேலே? ஜபத்தின் மேல் விசுவாசம். எப்படிங்க? ஜபத்தின் மேல் விசுவாசம். இந்த ஜபத்தின் மேல் விசுவாசம் வராத பட்சத்தில் நம்ம என்னதான் ஜபிங்க 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 ஜபிங்கன்னு சொன்னாலும் அவர்களால ஜபிக்க முடியாது. இப்ப நான் நீங்க நம்ம எவ்வளவுதான் ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினாலும் அந்த ஜபத்துல நமக்கு டேஸ்ட் உண்டாகணும். ஜபத்துல ஒரு டேஸ்ட் வரணும். போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஊழியத்துக்கு போயிருந்த ஒரு இடத்துல சும்மா கொஞ்சம் அந்த இடத்துல உள்ள 2-3 பிள்ளைகள் சேர்ந்து இன்னொரு இடம் சும்மா போயிட்டு வந்தோம். போகிற வழியில என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, கையில இருந்த ஒரு 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 என்ன ஒரு ஸ்நாக்ஸ் இருந்து ஒரு குரங்கெல்லாம் இருந்து ஒரு குரங்குக்கு விளையாட்டா ஒன்னு எடுத்து என்ன செய்தான், கொடுத்துட்டான். இவன் செய்த பெரிய தப்பே இது. இவன் அப்பந்தான் பிரிச்சுட்டு ஒன்னு எடுத்து வாயில வச்சா ஒன்னு எடுத்து குரங்கு கொடுத்தான். குரங்குக்கு ருசி தட்டிட்டு அவ்வளவுதான் செத்தான். விரட்டி விரட்டி அப்பத்தனை வாங்காம அது விடவே இல்லை. நான் சொன்ன மகனை பேண்டாவத்தர் மரியாதையா கொடுத்துரு, கிடைச்சல இப்படி பண்ணிவிட்டியே நீன்னு அதுகிட்ட சாரி கேட்டுட்டு கையில கொடுத்துட்டு வந்தான். அது காரணம் அதுக்கு டேஸ்ட் தொட்டுச்சு பாருங்க. அதுதான் அதே மாதிரி தான் ஜபத்தினுடைய சுவையை ஒருவன் அறிந்து கொண்டார், ஜபத்தின் மகத்துவத்தை ஒருவன் அறிந்து கொண்டார், அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அதுதான். அப்ப இந்த இடத்துல இந்த அம்மா நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும், ஜபத்தினுடைய சுவையை சரியா அறிந்தவர்கள். ஏன்னா இதற்கு முன் அநேக நன்மைகளை அநேக மாற்றங்களை இவர்கள் உணர்ந்திருக்கணும். வெறும் குழந்தைக்காக மட்டும் போய் இவங்க போராடல. இந்த அம்மாவுடைய லைஃப்ல ஜபம் என்பது ஒரு ஆயுதமா தான் இருந்திருக்கு. அதனாலதான் புருஷன் சொல்றான், நீ என்ன கவலைப்படுத, ஒரு குழந்தைய விட நான் 10 மடங்கு அதிகமா இருக்கேன்ற. அதுவும் அதுல இந்த நிக்கல. அதுக்கு பிறகு சொல்றாரு, அவளுக்கு ஒரு கிலோ திராட்சைப்பழம் வாங்கி கொடுத்து அவளுக்கு 10 கிலோ வாங்கி கொடுத்துருக்க அந்த ஆளு. ஆமை தோத்தர், அப்படியாவது இந்த பிள்ளை சமாதானமா இருக்கட்டுன்னு அடங்கவே இல்ல அவ. ஏன்? அந்த ஜபத்தின் மேல் அவ்வளவு ஒரு பிடிப்பு வந்துருச்சு. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ஜபம் என்கிற ஆயுதத்தின் மேல் ஸ்தோத்திரம் ஒரு என்ன வந்துருச்சு, ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எது வேணும்? ஜபத்தின் மேல் விசுவாசம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மார்க்குல ஒரு வசனம் படிச்சோம் இல்ல? மார்க்குல ஒரு வசனம் படிச்சோம். எத்தனாம் அதிகாரம்? 11ஆம் அதிகாரம் 22 தானே படிச்சோம். இனி அதுல 23 படிங்க. இயேசு என்ன சொல்லி தராருன்னு பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப அதுதான் ஃபெய்த். சரி, இன்னொரு வசனம் எழுதிக்கிடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. 15ஆம் வசனத்தையும் கூட படிங்க. நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த வசனங்களை மறந்துடக்கூடாது. ஆமென். அப்போ இரண்டாவது ஒரு தேவ பிள்ளையை அவர்களின் விண்ணப்பத்திற்கு பயனுள்ளதாய், விண்ணப்பத்தை பயனுள்ளதாய் மாற்றுகிற பேசிக் ஃபெய்த். இரண்டாவது ஃபெய்த் என்ன? ஜபத்தின் மேல் விசுவாசம். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒன்று யார் மேல் விசுவாசம்? தேவன் பேர். இரண்டாவது என் ஜபத்தின் மேல. அம்மா தெளிவா சொல்றேன், நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் இதை அடிக்கடி பயன்படுத்துவேன்.
நீங்க எந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டீங்களோ அந்த காரியத்தை குறித்த பாரம் உங்களை விட்டு விலகிட்டுன்னா அப்புறம் நீங்க அதை குறித்து டென்ஷன் ஆக கூடாது. அதை எப்பவும் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நல்ல பாரம் இருக்கும், அழுக வரும், அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போன உடனே அதுக்கு பிறகு அந்த காரியத்தை குறித்த பாரம் நம்மளை விட்டு பெயரும். பாரம் பெயருச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களை விட்டு யார் கைக்கு போயிருச்சு? கர்த்தர் கைக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் அதற்கு பதில் செய்தபடியினால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அற்புதம் செய்தபடியினால் ஸ்தோத்திரம், விடுதலை தந்தபடியினால் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஜெபத்தை செய்யக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அந்த இடத்துல கிரியை நடந்து கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிக்க தேவனை உயர்த்த எரிகோ பலகீனப்பட்டது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் எரிகோவின் வல்லமைகள் ஆமீன் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஆமீன். ஜெபத்தின் மேலுள்ள விசுவாசம். இரண்டாவது என்னது? அப்போ நம்ம ஜெபத்தை மேல, அதாவது ஜெபத்தில் விசுவாசம் அல்ல, முதல்ல எது மேலேயே வரணும்? ஜெபத்துக்கு மேலேயே. ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். இப்போ நம்ம இப்ப சிலர் நீங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் எப்ப ஜெபமா செய்ய வேண்டிய வேற ஏதாவது செய் அப்படின்பா. அப்ப அவனுக்குள்ள என்ன இல்லை? ஜெபத்தின் மேல என்ன செய்தாலும் முடிவு தேவ சமூகத்தின் ஜெபந்தான். அப்ப எல்லாருக்கும் ஜெபத்தின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம். ஆமா, ஜெபம் பண்ணாலும் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்பா. அப்ப அவனுக்கு ஜெபத்தை குறித்து தெரியுது, ஆனா ஜெபத்தின் மேல விசுவாசம் இல்லை. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு பேசிக்கா ஜெபத்தின் மேல் விசுவாசம் இருக்கணும். ஜெபம் ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு அற்புதத்திற்கான வழி, ஜெபம் என்னுடைய வாழ்க்கையின் மறுரூபப்படுத்தும்படி தேவன் தந்த பாக்கியம். அப்ப அந்த ஜெபத்தின் மேல விசுவாசம் வராத பட்சத்தில் நான் ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த அம்மாவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் என்ன? ஜெபத்தின் மேல் விசுவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்துங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளின் மேலும் ஆண்டவரே ஜெபத்தின் மேலுள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. அதனாலதான் ஜெபத்திற்கு தாமதம் வந்தும் ஜெபத்தை விடலை, ஜெபத்திற்கு தாமதம் வந்தும் ஜெபத்தை விடலை, ஆண்டவரை அடைத்தார் என்று தெரிந்தும் ஜெபத்தை விடலை, ஆண்டவரை அடைத்தார் என்று தெரிந்தும் ஜெபத்தை விடலை, தாமதிக்கிறது என்று தெரிந்தும் ஜெபத்தை விடலை, ஜெபம் தாமதமாகிறது என்று தெரிந்தும் ஜெபத்தை விடலை. காரணம் அந்த அம்மாவுக்கு அடிப்படையா ஜெபத்தின் மேல விசுவாசம் இருந்திருக்கு. இந்த அருமையான சபையில் தெய்வத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபத்தின் மேலுள்ள விசுவாசம் ஆழமாய் வர்த்திக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த 9வது நாளில் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் மேல் அந்த ஜெபத்தின் மேல் உள்ள விசுவாசம் வர்த்திக்கட்டும். இப்ப ஒரு ஜெப அபிஷேகமும் ஜெபத்தின் மேல ஒரு விசேஷித்த கிருபையும் கர்த்தர் தருகிறாரம்மா. ரிசீவ், பெற்றுக்கோ. இப்போ ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் தரப்போகிறார். அந்த ஜெபத்தின் மேல ஒரு விசுவாசம் வர்த்திக்கிறது. ஜெபத்திலே சோர்ந்து போன சில பிள்ளைகள் இந்த 9வது நாளிலே நெருப்பாய் பற்றி எரிகிறார்கள். எஸ் எஸ் எஸ். மகிமை 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 மகிமை. இப்ப சிலர் அந்நிய பாஷை அடையாளத்தோட கர்த்தர் இப்ப அபிஷேகம் பண்றார். பெற்றுக்கொள்மா. ஜீசஸ். சில பிள்ளைகளை ஜெபத்தின் ஆழங்களுக்கு கர்த்தர் அழைத்து சொல்ல போகிறார். இந்த பகல் வேளை முதல் உன்னுடைய ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கை, உன் குடும்பம் மாற்றுகிறது. God, yes, hallelujah. Ibakatara. Jesus, Jesus, Jesus.
ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அந்த ஜெபத்தின் மேல ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறீங்க. கடந்த நாட்களில் இருந்தது போல் அல்ல, ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் கட்டளையிட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்க்கையா ஐயா. ஓ சாத்தானின் சகல தந்திரங்களை மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. இரண்டாம் வருகைக்காக ஏங்கச் செய்யும் ராஜாவின் இரண்டாம் இயேசப்பா. ஓ ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் சபையின் மேல அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகட்டும். அந்த ஜெபத்தின் மேல உள்ள விசுவாசம் வர்த்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். அப்ப முதல் விசுவாசம் யார் மேல? இரண்டாவது ஜெபத்தின் மேல. மூன்றாவது என்ன ஃபெய்த்னு பாப்போமா? வாசி பாருங்க, 11ஆம் வசனத்தை படிங்க. எங்க நிக்கிறோம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எப்படி எப்படி எப்படி? ஒரு முறை கூட, உமது அடியாளுக்கு போதும் போதும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. அந்த அம்மா ஒரு குழந்தைய கேட்கிறான். ஆனா அது யாருக்கு பிறக்கணும்? எனக்கு பிறக்கணும். தன் பேரில் உள்ள விசுவாசம். யார் மேல? நான் வரேன், கொஞ்சம் கூட ஆழமா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் பிள்ளையை தரணும், ஆனா அது எனக்கு தரணும். அப்ப தன்னை குறித்த விசுவாசம் இதுவரை தனக்கு என்ன செய்யவில்லை? நஷ்டப்படவில்லை. நிறைய பேருடைய குழப்பமே தான். ஆண்டவரை நம்புவான், ஜெபத்தையும் நம்புவான், பாஸ்டரை நம்புவான். எனக்கு நடக்குமான்னு கேட்டா தெரியாது. தன்னை நம்ப மாட்டான், தன்னை நம்ப மாட்டான். இதெல்லாம் பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரி. இது எனக்கா? அதாவது இயேசு வருவார் போவான், இல்ல நீ போவியா? யாருக்கு தெரியும்? இயேசு வருவார்னு அவனுக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் போவாங்கன்னு நீ போவியா? சிரிப்பான் ஒரு மாதிரி. நம்ம எல்லாம் எங்கேம்மா. அப்போ இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் மேல விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் சொல்றான்ல, அந்நிய என் சொந்த கண்களால் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். அப்ப நீங்க யார நம்ப தவறினாலும் நீங்க உங்களை நம்பணும். என் ஜெபத்துக்கு பதில் வரும், நான் நன்மையை பார்ப்பேன், என் சரீரத்துல நடக்கும், நான் இதை செய்வேன். இது உங்களுக்குள்ள வராத அளவுக்கு, ஆமா, ஜெபம் ஜெபமா இருக்கும்,
விசுவாசம் விசுவாசமா இருக்கும், நீங்க பெப்பரப்பேன்னு பார்க்கத்தான். அதாவது இந்த விசுவாசம் அந்நாளுக்குள் இருந்த எனக்கு தருவீரானார், அடியாளை நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரணும். அப்ப என் சரீரம், நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஃபெய்த் இல்லாத 2 பேரை வேதாகமத்தில் எனக்கு சொல்ல முடியும். நீங்க இந்த ஃபெய்த் இல்லாத சாராய் தன் சரீரத்தின் மேலுள்ள நம்பிக்கை அற்று போனதுனாலதான் ஆகார கொண்டு அபிரகாமுக்கு முன்னால விட்டாங்க. ஆமாவா இல்லை? இந்த சரீரம் இனி அதுக்கு லாயக்கில்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள லாயக்கில்லை. இனிய சரீரம் ஒரு தாய்மை அடைவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அதற்கு தகுதியான ஒரு உடல் உமக்கு தருகிறேன். ஆனா சரீரம் வேற, பிள்ளை எனக்கு. சரீரம் வேற, பிள்ளை எனக்கு. இவன் என்ன சொல்லுகிறா? சரீரமும் எனக்கு தான், பிள்ளையும் எனக்கு தான். தன் சரீரத்தின் மேலுள்ள விசுவாசம் தன்னை விட்டு இன்னும் என்ன செய்யல. அல்லேலூயா. நீங்க உங்களை நம்பணும். யாரையோ நம்புனீங்க, அடுத்தவன் ஜபத்தையெல்லாம் நம்புறேன். அவ ஏத நாவாரின்னு உனக்கு தெரியுமா? பிரதர், அந்த பிரதரை பார்த்து, பிரதர், அந்த அவன் சோவாரி பிரதரா இருப்பான். தெரியாது தெரியாது, எனக்கு அப்படி தெரியாது. எல்லாரையும் நம்ப தெரியுது, ஒன்ன நம்ப தெரியலையடா. தோத்திரா, நான் ஜோம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய. அல்லேலூயா. அதுதான் அந்த அம்மாவனுடைய ஜபம். அந்த அம்மா தன் ஜபத்தை நம்பிச்சு. அந்த அம்மா தன் ஜபத்தை நம்பிச்சு. அந்நாள் தன்னை விசுவாசித்ததை குறித்து படிச்சா 60க்கும் மேற்பட்ட பிரசங்கம் பண்ணுவேன் இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள இருந்து. அவ்வளவு ஆழமான ரகசியமாக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அந்த அம்மா தன்னுடைய சரீரத்தை நம்பிச்சு. என்னால முடியும். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் செய்வேன். என் கண்கள் நான் செய்வேன். எனக்கு பிள்ளை, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில யாரும் ஒருத்தனுக்கு இல்லை. நான் அழுகிறது நான் அடுத்தவனுக்கு அற்புதம் இல்லை. ஏன் அழுகிற என் கண்கள் அற்புதத்தை பார்க்கணும். எனக்கு நடக்கணும், எனக்கு நடக்கும். நான் அதை பார்க்கிறேன். என் கை அதை செய்யும், என் சரீரம் அதை காணும். அதாவது சகரியா மேல ஆண்டவருக்கு கோபம் வர காரணம் என்ன? எலிசபெத் ஹஸ்பண்ட் அந்த அவர்கிட்ட சொல்ல, அவங்க கிளவி என்ன சொல்லு, என்ன பாப்பா கிழவனா இருக்கனே, நீ கிழவன்னு ஆண்டவருக்கு தெரியாத என்ன? என் வார்த்தையை நீ விசுவாசியாமல் போனதினால் மோபனை குழந்தை பிறக்கிறது வரைக்கும் பேசவே மாட்டேன்ட்டான். கதற சோத்தம். இந்த காலத்தில் அப்படி எல்லாரும் வாயும் அடைச்சிருந்தா சண்டையே வந்திருக்கேன். என்ன இப்பதான் பிரச்சனையே இல்லையே. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், நமக்கு தேவையுள்ளதை மட்டும் எடுத்துட்டு வந்து பில்லை போட்டுட்டு வந்துட வேண்டியதானே. அப்ப அங்கேயும் போய் நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை. அப்ப அந்த ஆளை வாயை போட்டுன்னா சண்டையே வராது போல இருக்குன்னு அந்த ஆளை பூட்டி விட்டார்லாம் வாய. ஏன்னா தன் சரீரத்தின் மேலுள்ள நம்பிக்கை அவர்களுக்கு போயிருச்சு. ஆனா அந்த அம்மாவனுக்கு அன்னாளுக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யலை, போகலை. அந்த நம்பிக்கை போகலை. அப்ப இன்றைக்கு பகல் நான் சொல்லுகிறேன், நீங்க நான் செய்வேன், நான் காண்பேன். உங்க ஃபெய்த்தை, உங்களை நீங்க நம்புறத சொல்லணும். ஆண்டவர்ட்ட எனக்கு தரணும், நான் பார்க்கணும், நான் ஆராதிக்கிற பிள்ளை, நான் சேவிக்கிற பிள்ளை, அது உங்களுக்கு நடக்கணும். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஜெபித்தவர்களின் பலன் என்னவென்று தெரியாது. நீங்க சொல்ல புரிதல். ஆண்டவர் எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருப்பார். அதாவது இப்ப பேதுருவை இயேசு 2 முறை சந்திக்கிறார். சந்திப்பு என்பது வெறும் படகாய் இருந்த பொழுது உண்டான சந்திப்பு, நிறை படகு உண்டான நேரத்திலும் அந்த சந்திப்பு. அப்போ ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது வெறும் படகா சும்மா வெறும் வாயை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்த நேரத்துல எல்லாம் வா ஊழியத்து போவோம் அப்படின்னு ஆண்டவர் அழைச்சிருக்கலாம்ல, இல்லையம்மா? அந்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது அது என்ன, நிரம்புதலுக்கு முன்பும் நிரம்புதலுக்கு பின்பும். அவன் சும்மா தானே இருந்தா, சும்மா என்ன வலையை அலசி கொண்டு இருந்தா. சும்மா தானே இருக்கா? ஆமைய வேலையே இல்லை. தோத்திர ராத்திரி எல்லாம் போனேன், கழுத ஒரு நெத்திலையும் கிடைக்க மாட்டேங்க. சரி இப்ப சும்மா தானே இருக்கா, ஊழியத்து போவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர்
பேதுரு சாகர நாட்கள் வரையிலும் சமுதாயம் என்ன சொல்லும்? ஒன்னும் இல்லாததுனால ஊழியத்துக்கு போனான்னு சொல்லும். அப்படிதானே? ஒன்னும் இல்லாததுனால ஊழியத்துக்கு போனா, ஒன்னு இல்லாததுனால ஆண்டவரை தேடி போனா, ஒன்னு இல்லாததுனால ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சான். இருந்திருந்தா போயிருப்பானா? இருந்திருந்தா, ஏன்னா அப்படித்தானே யோசிப்பான். இது அப்படியே மனசுல வச்சுக்கிடுங்க, நான் சொன்னது மனசுல வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் யோபு ஸ்ட்ரீட்டை வாரேன். யோபு குறிச்சு பிசாசு பேசும் பொழுது, தேவனிடத்துல பேசும்போ, நீரவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறதுனாலதான் கோயிலுக்கு வாரான். ஒண்ணு இல்லாம எல்லாம் எடுத்து வாரானான்னு பார்ப்போம். அப்போ நன்மையை கொடுத்ததுனாலதான் தேவனை தேடுகிறான்னு பிசாசு சொல்லுகிறான். அது ஆண்டவருடைய மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் பாக்குறாரு. இப்ப நான் பேதுரு ஊழியத்துக்கு அழைச்சா, தொழில் இல்லாததுனால ஊழியத்துக்கு வந்த மாதிரி, வியாபாரம் இல்லாததுனால ஊழியத்துக்கு வந்த மாதிரி, ஒண்ணு இல்லாததுனால ஊழியத்துக்கு வந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால ஒண்ணு பண்ணுவோம், இவனுடைய இல்லாயுமே முதல்ல மாத்துவோமே. எப்படி ஆண்டவர் சில பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்றேன், இனி இந்த ஆண்டவர் போதும்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இனி நடக்கிறது உங்க குடும்பங்களின் இல்லாயுமே கர்த்தர் மாற்றி உங்க சூழ்நிலைகளுக்கு அவர் அற்புதம் செய்ய. நான் சொல்லுது உங்க எத்தனை பேர் புரிஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என் பிள்ளை எனக்கா நான் வர்றதுக்கு ரெடி, அவன் கூப்பிட்டா எப்ப வேணாலும். ஆனா இந்த உலகம் சொல்லும், என்ன சொல்லும்? இங்க தொழில் செய்தான், வியாபாரமா பண்ணி பார்த்தான், கலத ஒண்ணு என்ன செய்யல, விளங்கல, ஊழியத்துக்கு போயிட்டான், இப்ப நல்லா இருக்கான் பாத்துக்க. அப்போ உங்க ஒண்ணு இல்லாததுனால ஊழியத்துக்கு போனா, ஊழியத்துக்கு போனதுனால நல்லா இருக்கான். அப்படி அல்ல. நல்லா இருந்தான், ஏசப்பா கூப்பிட்டார், அவன் போனா, இப்ப அதை விட அப்படிதான் வரணும். ஆண்டவருக்கு அதான் பிடிக்கும். அதுக்கு ஆண்டவருக்கு அதான் பிடிக்கும். ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். யாரும் உங்களை தப்பா சொல்ல கூடாது. சோத்துக்கு வழி இல்லாம பைபிளை எடுத்தான்னு சொல்ல கூடாது. சோத்துக்கு வழி இல்லாததுனால ஊழியத்துக்கு போனான்னு சொல்லக்கூடாது. ஆமென். அது வரக்கூடாது, அது வரக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனாலதான் என்ன செய்தார்? எல்லா மறுநாள் பாத்தீங்கன்னா செழிக்க பண்ணினார். ஆனா இந்த சேட்டை தான் அந்த ஆள் பிறகு பண்ணார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே, நீர் எனக்கு என்ன தருவீங்க? அந்த வேட பாருங்க, ஒண்ணு இல்லாம கடந்த நாவாரி ஒன்ன இவ்வளவு ஆசீர்வதிச்சு கொண்டு நிறுத்திட்டு இப்ப அவர்கிட்டே கிளாஸ் இருக்கான். எல்லாத்தையும் விட்டு வந்தோம்ல, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அந்த என்னை பொறுத்த அளவுல இயேசு மேல பேதுருவுக்கு இருந்த அந்த உரிமையா நான் அதை பாக்குறேன். அது தவறா எடுக்கல. சரி, எல்லாருக்கும் அதை தருவேன், இதை தருவேன், அதை தருவேன்னு சொன்னீர், எனக்கு என்ன வச்சிருக்கீர் நீர் சொன்ன உடனே. ஆனா ஒண்ணு பார்த்துக்கிடுங்க, அதாவது மீனை பிடிக்க வைத்தார், விற்க வச்சாரா? அதாவது நம்ம படிக்கணும்னா நிறைய படிக்கணும். தாராளமா பிடிக்க வச்சார், ஆனா விற்க வச்சாரா? அந்த வெப்புராளம் தான். அந்த வெப்புராளம் பிடிக்க வச்ச மனுஷன் விற்க வைக்கல, விட்டுட்டு வந்தேன். பெரிய பெரிய சூறைய விட்டுட்டாக்கு வந்தேன். அந்த வெப்புராளத்துல தான் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் ஒரு பிள்ளைய தேவன் தனக்கென்று பின்பற்றி அழைக்கிறார்னா, அவன் வெறுங்கையன் ஆன பிறகு அல்ல. அவன் ஆனா கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை விட புரிஞ்சுக்கிடணும், நம்ம மேல அதிகமான கரிசனை உள்ளவர் கட்டு. எப்பவுமே நீங்க புரியணும். எக்காரணம் கொண்டு யோசிக்க அடுத்தவன் ஒருத்தர் நம்மளை குறை சொல்றத கர்த்தர் விரும்பவே மாட்டார், விரும்பவே மாட்டார். நீங்க எப்பவுமே புரியணும், நம்ம ஆண்டவர் மனுஷன மாதிரி இல்லைங்க, மனுஷன மாதிரி கிடையாது. நீங்க ஒரு நாள் உங்களை மாதிரியும் நீங்க பார்க்க உங்க குடும்பங்கள் சமுதாயத்தை மாதிரி ஆண்டவரை நினைக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேனே, இப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த கண்மலையை பார்த்து என்ன செய், பேசுன்றார். இவரு கடுப்புல நம்ம ஆட்கள் ஜனம் கடுப்பாக்கி விட்டாங்களே, இவர் என்ன செய்துட்டார்? அந்த ஆண்டவர் இருந்த ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்காது, ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்காது. ஏன்னா பேச வேண்டிய இடத்துல அடிச்சார். தண்ணி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனா அந்த இடத்துல அன்னைக்கு தண்ணி அடிச்ச இடத்துல தண்ணி வரலன்னா அந்த சமுதாயம் மோசே என்ன பேசும்? முன்னால எல்லாம் அவருக்கு பயங்கர கிருபப்பா,
பயங்கர கிருபை. பார்த்தாலே தண்ணி வந்துரும், பார்த்தாலே வந்துரும். ஒரு வார்த்தை சொன்னா வந்துரும். இப்ப அடிச்சார் பாரு, தண்ணி என்ன செய்யல. ஆமா, இப்ப ஊழியத்துல வளர்ச்சி வர வர பழைய கிருபை சொல்லி முடிச்சிருவோம். புரியுதா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்ல, நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். நான் பேச சொன்னேன், நீ அடிச்சா. நம்ம 2 பேர் ப்ராப்ளம் நம்மளோட. 4 பேர் என் பிள்ளைய கேவலமா சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு ஜெனிமன் பர்சனை பார்க்கவே முடியாது. உங்களுக்குள்ள 1000 இருக்கும். அவர் பெண்ட உருவி விடுவார், அதுவே. ஆனா அடுத்தவன் முன்னாடி வந்த ஒரு நாளும் தலைகுனிய விடவே மாட்டார். அவருடைய ஜெனிவினிட்டிய டிஃபரண்ட். ரொம்ப யோசிப்பார் உன்னை அடுத்தவன் முன்னாடி. ஆனா உனக்கு வச்சிருவாரு வைபட்டு, பின்னால ரொம்ப பாதிப்பு உண்டாகும். அது வேற. ஆமா, அவரை கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில சிநேக பிணக்கம்னு சொல்லுவாங்க. அது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. கடைசியில கேட்கிறார், நான் வரட்டுமான்னு கேட்காரு. அதை மட்டும் என்கிட்ட பேச, அதை பொழந்துருவேன்ட்டார். இப்படியே சொல்லுவார், பொழந்துருவேன் இல்ல. இவர் கேட்கிறார், நான் கானானுக்கு வரட்டுமான்னு கேட்பார். யாரு? சாகர போற அந்த தருணத்துல மோசே கேட்பார், நான் வரட்டுமான்னு. உடனே சொல்லுவார், அதை மட்டும் என்கிட்ட நீ என்ன செய்யாத. அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருந்திருக்கு கடைசி வரைக்கும். அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்கள் ஊழியம் செய்திருக்காங்க, எத்தனையோ வருஷம் டிராவல் பண்ணி இருக்காங்க 2 பேரும். 2 பேருக்குள்ள இந்த 2ம் ஒரு சண்டையாகவே மனஸ்தாபமே. என்ன இருந்தாலும் நான் சொல்லி இந்த பைய கேட்கலையே அப்படின்னு இவருக்கு மனசுல. அவருக்கு மனசுல என்ன, நான் அப்பவே சொன்னேன், நான் இந்த ஊழியத்தை வரல, அவருக்கு சொல்லி கேட்கல. அதுதான் இவர் சொல்ல, நான் அப்பொழுதே உமக்கு சொல்லலையா நான் இந்த ஊழியத்தை. நீங்க படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? எப்ப எல்லாம் மோசே தப்பு பண்ணுவாரோ அப்ப எல்லாம் எதை சொல்லி தப்பி நிப்பார் தெரியுமா? நான் உம்மிடத்தில் அப்பொழுதே சொல்லவில்லையா நான் வரவில்லை என்று. இவர் எதை சொல்லி பாஸ் ஆகி வந்துடுவார். அவருக்கு அது கடுப்பு, சொன்னா கேட்கலன்ட்டு. இவருக்கு கடுப்பு என்ன, நான் சொல்லி அவரு கேட்கல. இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருந்திருக்காங்க. அதனால தானே அடக்கம் பண்ணுகிற உரிமையை கூட, மோசேயை அடக்கம் பண்ணுகிற உரிமையை கூட வேற ஒருத்தனுக்கு அவர் கொடுக்கல. அவ்வளவு நேசித்தார் ஆண்டவர் மோசே. அதெல்லாம் டீப்பா படிக்க போனோம்னு வைங்க. ஆண்டவர்லாம் ஒரு மனுஷனை நேசிச்சார்னா அவனை ஒருத்த முறைச்சு பார்க்கறத அவர் விரும்ப மாட்டார், வெளுத்துருவாரு. நம்முடைய ஆண்டவரை என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அது அவர் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார், அவர் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படின்னா மோசே அன்னைக்கு விட்டு கொடுத்திருக்கணும், மோசே ஆண்டவர் விட்டு கொடுத்திருக்கணும். பாருங்க, பேதுருவின் இயேசுவோடு இருந்த சீசர்களை கவனிச்சிருக்கீங்களா? இவங்க வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. எப்படின்னு சொல்லுது, வயக்காடு வழி போனா இவங்க தாண்டி போற ஒரு ஏரியாவில் வெள்ளரிக்காவோ பாவக்கா ஒண்ணும் கிடக்காது, பிடிங்கிட்டே போயிடுறாங்க. அங்க போய் சேர்ந்த உடனே ஊர்காரம் எல்லாம் சேர்த்து, உம்முடைய சீசர்களை நீர் விலைக்கு வைக்கவில்லையா, நீர் அவர்களுக்கு ஒன்னும் சொல்லக்கூடாது, என்னடா பிரச்சனை, எல்லாம் பிடிக்கிட்டு வராங்க. அது என்னைக்கு உபவாச நாள், அது உபவாச நாள்ல கதரை கொய்து தின்னுகிட்டே பிடிக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஊர்காரன் கோவப்பட்டு வந்து கேட்கறான், நீர் இவர்களை அடக்கி வைப்பதில்லையா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தெரியாம இந்த பயிலை எடுத்து வச்சுட்டு நான் கஷ்டப்படுதேன். நானும் நல்லா சொல்லி தான் பக்கம் பார்த்துக்க, விவரமே கிடையாது அவனுக்கா. நீனும் ஜோமனிக்க, நானும் ஜோமனிக்கிறேன், நம்மளை விட்டு தானே கொடுப்போம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மணவாளன் இருக்கும் பொழுது மணவாளனின் தோழர்கள் உபவாசிக்க மாட்டார்கள், மணவாளன் போன நாள் வரும் பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். விட்டே கொடுக்கலையா? நம்ம ஒரு சின்ன தப்பை கண்ட உடனே டப்புன்னு பாஸ்டரை விட்டு கொடுப்போம், விசுவாசியை விட்டு கொடுப்போம், கூட்டு சகோதரியை விட்டு கொடுப்போம். அவ அப்படித்தான், விவரமே கிடையாது, சாரி சிஸ்டர்ன்னு போயிருவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. அவளுடைய 1000 பலகீனம் இருந்தாலும் அடுத்தங்கிட்ட அவன் குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாரா? அதான் நம்முடைய ஆண்டவர். சொல்ல புரியுதாக்கா? விட்டே கொடுக்க மாட்டார். நீ யாரை சேவிக்கிறேன்னு நினைக்கிற? ஆண்டவரை குடிச்சு படிச்சு பாரு, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பலமாயிருக்கும். அதுதானே அவர் சொல்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண், சொந்த கண்கள் அவரை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நேரம் சரியாக 1:23. பிரசங்கெல்லாம் இப்பெல்லாம் முடியாதுடா, நமக்கு முடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு வாட்டி வர என்ன, இப்போது உடம்பு கேடு. ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே பேசினேனே, உங்களுக்கு காரியம் புரிஞ்சுதா இல்லையா? இனிதான் வேட்டையே இருக்கு. இப்பதான் சொன்னதெல்லாம் இனிதானே கேட்க போறேன். மண்டே ஆட்டிட்டு இருந்தியல்ல. விசுவாசம் 3 வகை. 1 தேவன் பேரில், அது ஜபம். 3 விதமான அன்னாளின் விசுவாசம். தேவன் பேரில், தன் ஜபத்தின் பேரில், தன் பேர். என்ன, அதை விட்டுறாதீங்க. நீங்க தளர்ந்துடக்கூடாது. நீங்க ஒரு நாளும் தளர்ந்துடக்கூடாது. நீங்க நின்னுக்கிடணும். எல்லாமே இழந்தப்போ தாவீதோடு இருந்த 400 பேரும் தளர்ந்தாங்க. ஆனா தாவீதோ தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான், நீங்க தளர்ந்துடக்கூடாது. கர்த்தரனை கைவிட மாட்டார். கர்த்தரனை கைவிட மாட்டார். எவ்வளவு தூரம் மற்றவங்க முன்னால இந்த வேர்டை சொல்லணுமோ சொல்லணும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை மறக்க மாட்டார். எனக்கு அவர் ஏதாவது ஒரு வழி செய்வார். உங்க புருஷனிடத்துல இதை சொல்லணும். கர்த்தர் உங்க கூட வருவார், போங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், போங்க. தைரியமா சொல்லிவிடுங்க. உங்க பிள்ளைகளிடத்தில் அதை சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். 2 ஜபத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். 3 தன் பேரில் வைக்கிற. இன்னும் வரும் நிறைய. அந்த அம்மாவனுடைய விசுவாசம், நீங்க முடிஞ்சா ஆலயத்தின் மேல் விசுவாசம், பாஸ்டர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம். அம்மீன், அப்படி வரும், நிறைய வரும். சும்மா எழுதி பாருங்க. என்ன ஹோம்வொர்க் எழுதி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, எப்ப ஜெபம் பண்ணணும்? இல்லை என்ற சொல் கேட்கும் பொழுது, பேசும் பொழுது ஜெபம் பண்ணணும். 2 தடையை பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது ஜெபம் பண்ணணும். 3 துக்கம் உங்களை அணுகும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? இந்த 3 நிலைகள்லையும் நீங்க உடனே ஜப அறைக்கு ஓடிடணும். இல்ல நீங்க வெளியே நிக்கிறீங்கன்னா எங்கேயாவது சுபர்புறமாய் திரும்பி 2 நிமிஷமாக்கில ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா சொல்றேன். சரி, நம்முடைய ஆரம்ப வசனம் என்ன? 1 சாமுவேல் பார்க்காம சொல்லணும். 1ஆம் அதிகாரம் 20. அதுல கடைசி என்ன? என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒரு பிரசங்கம் முடியும் பொழுது ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இப்ப அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வோமா? பக்கத்துல கேப்படி சொல்லுங்க. உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.